ஒரு இஸ்லாமிய அறிஞருக்கும் ஒரு நாத்திகவாதிக்கும் இடையில ஒரு விவாதம் ஒன்று நடக்குது. அது எது சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒன்று நடக்குது. இந்த விவாதத்துக்கான இறுதி தீர்மானம் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடமும் ஒரு குறித்த நேரமும் தீர்மானிக்கப்பட்டு அந்த இடத்துல இறுதி முடிவை நாங்க எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்படுது. அந்த இறுதி நாளும் வருது. இந்த நாத்திகருடைய குழு கூட்டம் நேரத்துக்கு போய் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இஸ்லாமிய அறிஞர் இது வரைக்கும் வரல. ரொம்ப நேரமாகியும் இஸ்லாமிய அறிஞர் வரல. ரொம்ப நேரமானதுக்கு அப்புறமாக அந்த இஸ்லாமிய அறிஞர் அந்த சபைக்கு வராரு. வந்தோடனே அந்த நாத்திகர் கேட்காரு, இவ்வளவு நேரமா நீங்க வரல, எங்க போயிருந்தீங்க நீங்க அப்படின்ட்டு ஆதங்கமா கேட்காரு. அதுக்கு அந்த இஸ்லாமிய அறிஞர் ஒரு பதில் சொல்லார். நான் காட்டுப்பாதை வழியாக வந்து கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்துல ஒரு அதிசயமான நிகழ்வை பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, ஒரு மரம் தானாக முறிஞ்சு கீழே விழுந்து அது ஒரு படகா மாறி அது அங்கிருந்த ஆற்றில் இருந்த மக்கள் ஏற்றி இறக்கினதை பார்த்தேன். அது ரொம்ப அதிசயமா போயிடுது. அதெல்லாம் நான் லேட் ஆயிட்டு அப்படின்ட்டு அந்த அறிஞர் பதில் சொல்றாரு. நாத்திகர் ஒரு நிமிடம் சிரிக்காரு. சிரிச்சிட்டு சொல்லாரு, மரம் தானா முறிஞ்சு கீழே விழுந்து ஒரு படகா மாறி மக்களை ஏற்றி இறக்குறேன்னு சொன்னா இது நம்புற காரியமா? பொய் கதைக்காம உண்மையே சொல்லுங்க அப்படின்ட்டு நாத்திகர் அந்த அறிஞர்கிட்ட சொல்றாரு. ஒரு நிமிடம் மௌனம் காத்த அந்த அறிஞர் என்ன சொல்றாருன்னா, சாதாரண படகு, உயிரற்ற ஒரு படகு தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னா, இந்த உலகம், வானம், ஆறு, கடல், மலை, மனிதன் இப்படி அனைத்தையும் ஒரு கடவுள் படைக்கலன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படி என்று அந்த அறிஞர் பதிலடி கொடுத்திருக்காரு. கடவுள் இல்லை என்று நம்புறது அது தனிப்பட்ட விடயம். அதுவே கடவுள் இல்லை என்று விவாதம் செய்யறது முட்டாள்தனமான ஒரு விடயம். இப்படியான தெரியாத விடயங்களை தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்கன்னு சொன்னா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.